தன்னம்பிக்கையுடன் தயாராகி கொண்டிருக்கின்ற அனைத்து பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கும் வணக்கம். செய்தித்தாளில் வந்திருக்கிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிஆர்பி போர்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லா முன்னேற்பாடுகளையும் தொடங்கியுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நமக்கான வாய்ப்புகள் மிக அருகில் இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் மெத்தனமாக படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக எல்லா சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணானா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டைமை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இன்னொரு முக்கியமான வாய்ப்பும் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அறிவிக்கப்பட்ட அந்த வேக்கன்சி மட்டும் இல்லாமல் இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த மாதத்தில் எக்கச்சக்கம் பேர் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. ஸோ அப்போது நாம் வேக்கன்சி கால்குலேட் பண்ணும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது உங்களோட கடைசி வாய்ப்பு அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இது ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ரிலேட்டட் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகேயில் உங்களுக்கு தேவையான எல்லா சிலபஸ் கண்டென்ட்டையும் அதுக்கான கேள்வி வினாக்கள் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகளில் டிஆர்பி தீவிரம். இந்த அறிவிப்பு மூலமாக நாம் கொஞ்சம் உஷாராகிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆகஸ்ட் மாதம் நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமு கால்ஃபர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் மெதுவாக மெத்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களால் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான எல்லா யூனிட்டையும் படித்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்த படித்தா மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது உறுதியாகும். ஸோ இந்த அறிவிப்பு உங்களோட பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த முறை அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது உங்களுக்கான, யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு வார்னிங் அல்லது முன்னெச்சரிக்கை அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம அதிகமாக நாள் இருந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது நாம் படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக வச்சுட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக கண்டிப்பாக அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கான வார்னிங் இது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட கண்டென்ட் உங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்னிங் இன்ஃபர்மேஷனை இதை எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கோ இல்லை ஆசை இருக்கோ உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ அதை எந்த விதத்திலும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கான அரசு முதுகலை வேலை காத்திருக்கும். சில தேர்வர்கள் இன்னும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னாலே பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் படிக்கிறத கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது
அதே மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஈஸியாக அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க் மூலமாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகமாக வளர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை எந்த ஒரு பயமும் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும். இந்த பயம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படித்தா மட்டும் பத்தாது, படித்ததை மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் எக்கச்சக்கமான டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ரீகால் பண்ணுற எபிலிட்டி கிடைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ரீகால் பண்ணுற எபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். இந்த டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக நான் அதிகமாக மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே தோணும். உங்கள் சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இதுக்கும் டைமையும் அலாட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது 3லேயும் மார்க் வராமல் உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்ற தேர்வர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்கின எல்லாருமே ஒரே மாதிரியாக படித்தது கிடையாது. அதாவது மொத்தமாக மற்ற தேர்வர்கள் எல்லாமே எப்படி படிச்சிருக்காங்களோ அதை விட ஒரு படி அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கும். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இதை 3ஐயும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக உங்களுக்கான அரசு முதுகலை ஆசிரியர் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பாங்க. உங்களால் 110க்கு 110 மார்க் வாங்குறது ரொம்பவும் கடினமாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கான ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்டையும் படிச்சிருக்கணும், அது கூட சைட் பை சைடாக சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இதையும் நீங்கள் சேர்த்து படிச்சிருக்கணும். இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகேயில் நீங்கள் ஒரு 25 மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அதே அளவுக்கு இந்த சைக்காலஜி, ஜிகே மற்றும் எஜுகேஷனுக்கு கொடுங்க. அது கூடவே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளோட மெயின் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு எந்த கிளாஸில் இருக்கிறத நீங்கள் முக்கியமாக தரோவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழ் எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக படித்து வைங்க. ஏன் இந்த 2 கிளாஸை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கிளாஸையும் படித்தா இதுக்கு முன்னாடி இருக்கிற 6, 7, 8ல் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இங்கே கவர் ஆகும். ஸோ ஈஸியாகவே உங்களால் மினிமம் மார்க் அந்த குவாலிஃபைட் மார்க் ஈஸியாகவே வாங்க முடியும். நீங்கள் சைக்காலஜியில் படித்தது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும், ரீகால் பண்ணி பார்க்கணும், நான் கரெக்டாக படிச்சிருக்கேனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் டிஆர்பி
அதாவது பிஜிடிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு மேலே வீடியோ வந்து அங்கே இருக்கும். அது மட்டுமா அப்படின்னா கிடையாது. உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் வந்து சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகேயில் எது எது படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக திங்க் பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக உங்களால் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்க முடியும். சப்போஸ் ஆகஸ்ட்டில் கால்ஃபர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி அது கொஞ்சம் தள்ளி போகலாம். அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட வேலை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் படிக்கிறத ஒருபோதும் ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நீங்களும் அரசு முதுகலை ஆசிரியராக எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.